பாத்தீங்கன்னா ஒரு 80+ கேம்ஸ் இருக்குங்க. பரவாயில்லைங்க, இது பயங்கர ஹைட்டு போச்சு. பாருங்க எவ்வளவு ஹைட்டு வந்துட்டோன்னு. வங்குங்க வாட்டர் ரைடு எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சுங்க. எந்த பக்கம்? ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த தீம் பார்க்கோட மேப்பு. உள்ள அவுட் சைட் ஸ்நாக்ஸ் அலோவ் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்து இந்த லேஸு அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80+ கேம்ஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கூட்டம் இல்லாதங்காட்டிக்கு ஃப்ரீயாகவே ரைடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கான இது, அதுவும் நல்லா இருக்குங்க. கிட்ஸுக்குமே நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தான் கிட்ஸுக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக அடல்ட்ஸு. அந்த ரைடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. வாட்டர் ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த டபுள்ஸ் எல்லாம் போகிற ரைடெலாம் சூப்பராகவும் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஆர்டினரிமா கைஸ். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இதுவும் 360 ரைடு தான். இதுவும் மிரட்டி விட்டுருச்சு. இந்த ரைடு ஓகே, ஆக்சுவலாக நல்லா தாங்க இருந்துச்சு. மற்ற பெருசாக எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு அப்படியே சுற்றி வந்துடும், ஃப்ளைட்டு மாதிரி ஜெட்டு மாதிரி. இது ஜெயிண்ட் வீல். நம்ம இப்போ ஜெயிண்ட் வீல் உட்காந்துருக்கோம். லக்கி ஃபால்ஸ்க்கு பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அடல்ட்ஸ்க்கான கேமு. அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மொரட்டு கேம் தான். அதுலேயே அந்த ரவுண்டாக ஒருத்தன் தெரியலாம் பார்த்தீங்களா, அதோ அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். தலைக்கெல்லாம் சுற்றி விட்டு அடிப்பான். அது போக மற்ற இந்த 3 கேம்ஸும் வந்துட்டு நல்லா இருக்குங்க. அப்படியே மேலேருந்து ஸ்லைட் பண்ணிட்டு வரும்போது அந்த அட்ரினல் பம்பிங்கெல்லாம் பூஸ் பம்பாக இருக்கும். இது ஹாப்பி ஆக்டோபஸ்ன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, சொன்னல ரோலர் கோஸ்டர் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம கப்பன் சாசர் போகவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா கப்பன் வேணாம் அது நல்லா இருக்காதுமா. ஆனால் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த தண்டர் ரைடு திருப்பியும் போகலான்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் அந்த தண்டர் ரைடு நம்ம திருப்பியும் போக போகிறேங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு பள்ளி மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வேற ஒரு ரைடு போக போகிறோம். ஒரு ரைடு போக போகிறோம். இந்த மாதிரி இருக்குங்க, பின் டவர் ரைடு. அவரும் ஆப்ரேட் பண்ண கிளம்பிட்டார். நம்மளும் இப்போ மேலே பறக்க போகிறோம். பறந்தே ஆகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கால் தட்டுதா நல்லாயிருக்கும். கீழே நல்லா கால் பட்டுட்டு இருக்குது. எப்படி இருக்குமோ தெரிலங்க. கைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்குவாட் மேலே வந்துட்டோங்க. அடடா பாருங்க எவ்வளோ ஹைட்டு வந்துட்டோன்னு. தரையிலிருந்து நம்ம இப்போ பட்டக்குன்னு கீழே இறக்கி விடுவாங்க பாருங்களேன். அதில் தாங்க இது ஹைலைட்டு. கொஞ்சம் ஃபோனில் கெட்டியாக பிடிச்சிக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான். ஃபோனில் கீழே வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எதுவும் பொறுப்பு இல்லைன்றாங்க. என்ன அப்படியே நின்றுச்சு ஸ்டக்கு. வங்குங்க, நான் எதிர்பார்க்கல. என்னடா நின்றுச்சு ரொம்ப நேரமாக, கீழே இறங்கலேன்னு பார்த்தா இறங்கிருச்சு. இதுவும் இந்த பில்டிங் ஹைட்டு தூக்கிருச்சு. ஆக்சுவலாக காய்ஸ் அந்த 360 தான் இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம ப்ரோ தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளை கைட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக இதில் ஆல்ரெடி நான் ஒரு டைம் போனேன். தலை கிரு 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 கிருன்னு சுற்றி விட்டுருச்சுங்க. இதில் உட்காந்துக்கலாங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. தாங்க அந்த லேசி லேக்கு 45 நிமிஷம் இதில் உட்காந்திங்கன்னா எப்படி போகுதுன்னே தெரியாதோ, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. பிளாக் தண்டர் இப்போ நிறைய கேம் இது பண்ணிட்டாங்க.